Hi guys, this is Nifty Team. Guys, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இன்றைக்கி நம்ம அட்வான்ஸ் லெவலில் வச்சு நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சு எப்படி என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படின்ற எஜுகேஷனல் ரிவ்யூ வீடியோ தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ யூடியூப்பில் யாருன்னா இப்போ தான் புதுசாக பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக நம்ம யூடியூப் சேனல் கீழே இருக்க டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிங்க. அப்போ தான் நம்ம போடுற செல்லர்ஸோட ரியல் சப்போர்ட் ரெசிஷன், செல்லர்ஸோட ரியல் பிஇபி லெவல் எல்லாம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடைக்கும். கைஸ், அது மட்டும் இல்லாமல் நம்ம ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுத்துக்குறோம். நம்ம அந்த கோர்ஸ் என்னன்ற டீட்டெயில் பார்க்கலாம். ஆக்சுவலாக நம்ம எந்த ஒரு இண்டிகேட்டரோ, எந்த ஒரு வேர்ல்டு நியூஸோ, எந்த ஒரு ஆப்ஷன் செயினோ, எந்த ஒரு ப்ரீமியம் கால்குலேஷனோ, எந்த ஒரு மீட்டிங் பாயிண்ட் கான்செப்டோ எதுவுமே இல்லை கைஸ். ஜஸ்ட் நம்ம ஒரு அட்வான்ஸ் லெவலில் வச்சும் நம்மளோட ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி வச்சும் என்ட்ரி எப்படி எடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு வீடியோ கோர்ஸ் கொடுக்குறோம். ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். இது வாங்கணும் கற்றுக்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நம்ம சேனலில், நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே கைஸ், இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்ம என்ட்ரி எப்படி எடுத்துக்கலாம் நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு அப்படின்ட்டு பார்க்கலாம். கைஸ், இன்றைக்கி மார்க்கெட் எங்கே ஓப்பன் ஆச்சு அப்படின்ட்டு 22,475 பக்கமாக ஓப்பன் ஆச்சு. ஓப்பன் ஆன ஒரு 10 நிமிஷத்தில் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட் ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டே ஐக்கு கீழே வந்துருச்சு. ஆக்சுவலாக நம்ம ஒரு 15 மினிட்ஸ் கைஸ் தான் என்ட்ரி எடுப்போம். ஒரு 15 மினிட்ஸில் மார்க்கெட் இங்கே தான் இருந்தது. அதாவது 22,360 பக்கமாக இருந்தது. அந்த 15 மினிட்ஸில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓப்பனுக்கு கீழே எஸ்டர்டேயே கீழே பிரேக் பண்ணிடுச்சு மார்க்கெட். ஓகேங்களா? அப்போது மார்க்கெட் இருந்த இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா 22,360. அப்போது இதில் இந்த மணியில் தான் நம்ம ட்ரேட் எடுப்போம். அதனால் 22,400ன்ற புட்டும் 22,300ன்ற கால் தான் இந்த மணி. ஓகேங்களா? இப்போ இதில் எதில் என்ட்ரி எடுக்கணும் அப்படின்ட்டு உங்களுக்கு எல்லாருக்குமே நல்லாவே தெரியும். ஓகேங்களா? நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் மார்க்கெட் ஐயை கீழே உடச்சிருச்சு. ஓகேங்களா? சேம் சினாரியோவில் கால் ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம புட் ஆப்ஷன் தான் எடுப்போம். அது மாதிரி இருந்ததா கால் ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக அப்படி தான் இருந்தது. இன்னும் கேட்டால் மார்க்கெட்டாச்சும் எஸ்டர்டேக்கு மேலே ஓப்பன் ஆகி எஸ்டர்டேயை கீழே உடச்சிது. ஆனால் ப்ரீமியம் 22,300 ப்ரீமியம் கால் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா ஐஏஏ தாண்டல. ஆக்சுவலாக 10 நிமிஷத்தில் பார்த்தீங்கன்னா ஐக்கு கீழே தான் இருக்குது மார்க்கெட்டு. ஓகேங்களா? ஐக்கு கீழே ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஐஏஏ உடைக்கலன்னு சொல்லலாம். ஓகேங்களா? 15 மினிட்ஸில் இங்கே தான் இருந்தது. 85 அப்படின்ற இடத்துல மார்க்கெட் இருந்தது. ஓகேங்களா? ஓகே, இப்போது இதில் ஏதாச்சும் உங்களுக்கு கன்ஃபியூஸ் இருக்கா? ரொம்ப சிம்பிளாக ரொம்ப ஈஸியாக நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பில்டப் பண்ணியிருக்கோம். எதுக்கு அப்படின்னா, ஒரு பேசிக்காக மார்க்கெட்டில் நியூவாக இருக்கிறவங்க கூட இதை ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டு எடுக்க முடியும் அப்படின்ற கான்செப்டில் தான் இதை நம்ம பில்டப் பண்ணியிருக்கோம். ஆக்சுவலாக பாருங்கள், இவன் ஐயா உடைக்கல, கீழே வந்துட்டான். ஓகேங்களா? ஐயாவுடைய கீழே வந்துட்டான். இன்னொன்று ஓப்பனுக்கு கீழே எல்லாமே நெகட்டிவ். அதாவது மார்க்கெட் நெகட்டிவ்னும் போது இவனும் நெகட்டிவாக தான் இருப்பான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? அப்போது புட் ஆப்ஷன் தான் பாசிட்டிவாக இருப்பான். மார்க்கெட்டுக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது தான் புட் ஆப்ஷன். மார்க்கெட் என்ன சினாரியில் இருக்கோ அதே சினாரியில் இருக்கிறது தான் கால் ஆப்ஷன். ஓகேங்களா? ஓகே, அப்போது ரொம்ப சிம்பிளாக மார்க்கெட்டும் ஐயை கீழே உடைக்குது, கால் ஆப்ஷன் கீழே உடைக்குது. ஓகேங்களா? அப்போது மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோ. ஓகேங்களா? அப்போது புட்டு தான் நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும். நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம், ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் அப்போது யார் இதில் பர்ஃபார்ம் பண்ணுவா அப்படின்னா கண்டிப்பாக புட்டு தான் பண்ணுவா அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஓகேங்களா? ஓகே, ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா எஸ்டர்டே லோவை தாண்டி 10 நிமிஷத்துலேயே க்ளோஸ் வச்சுட்டான் இவன். அதாவது இவன் லோக்கு கீழே இருந்தால் லோ உள்ள வந்துடணும், அதான் ரூல். ஓகேங்களா? கரெக்டாக 10 நிமிஷத்தில் லோக்கு பக்கத்தில் தான் இருந்தால் ஆக்சுவலாக லோ ஒரு லெவலாக வச்சு நீங்கள் எடுத்துருக்கலாம். கண்டிப்பாக 85 அப்படின்றது அந்த எஸ்டர்டே லோ. அதை நீங்கள் ஒரு லெவலாக வச்சு எடுத்துருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக மார்க்கெட் பார்த்திங்கன்னா ஒரே கேண்டில்லையே பார்த்திங்கன்னா 85லேருந்து கிட்டத்தட்ட ஒரு 140 வரைக்கும் போச்சு. ஓகேங்களா? கிட்டத்தட்ட ஒரு 55 பாயிண்ட் போச்சு. நம்மளுக்கு அவ்வளோலாம் தேவையில்லை. ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்த 15 பாயிண்ட் தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு 15 பாயிண்டில் நம்ம எத்தனை லாட் அடித்தாலும் அதை ஒரு 5 லாட் அடித்தா கூட 4 லாட்டை கட் பண்ணிட்டு 1 லாட் தான் வச்சு பார்ப்போம் எப்போதுமே. நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜியில் என்ட்ரி வரும்போது ஆக்சுவலாக 15 பாயிண்டில் 1 லாட்டை கட் பண்ணிட்டு 1 லாட்டை நம்ம எங்கே போட்டோமோ அங்கே ட்ரைலிங் ஸ்டாப் லாஸ் போட்டு ஒரு ½ அன் ஹவர் வெயிட் பண்ணுவோம். அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் இந்த ஃபுல் பாயிண்ட்டை பிடிச்சிருக்க முடியும். எப்போதுமே நம்ம 85 என்ட்ரி எடுக்கிறோன்னா 3 மடங்கு 15 பாயிண்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 45 பாயிண்ட். அப்போது 85 45 கூட்டினீங்க அப்படின்னா 130 தான். ஆக்சுவலாக 130 ஒரே இதுலேயே போயிட்டான். அதனால் நம்ம வெயிட், அதாவது ஒரு லாட்டை வச்சு கூட பார்க்கணுன்ற அவசியம் இல்லை. ஏன்னா
ஆக்சுவலாக கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 40 பாயிண்ட் போனால் தான் நம்ம வச்சு பார்க்குற மாதிரி இருக்கும். ஆக்சுவலாக இவன் ஒரே கேண்டில்ல 40 பாயிண்ட் போகும்போது அது நம்மளுக்கு ஒரு 5 நிமிஷத்துலேயே அந்த அந்த நம்ம என்ன டார்கெட் நம்ம எய்ம் பண்ணுறோமோ ஃபுல் டார்கெட் அது வந்துருச்சு. ஓகேங்களா? அதனால் நம்ம கட் பண்ணிட்டோம் ஆக்சுவலாக. ஓகேங்களா? மார்க்கெட் ஆனால் திருப்பியும் மேலே தான் போச்சு. ஓகேங்களா? ஆக்ஷன் ப்ரீமியத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 பாயிண்ட் கிடச்சாலே போதுமானது. ஓகேங்களா? அதுக்கப்புறம் மார்க்கெட் எப்படி வேணால் திருப்புவோம் மார்க்கெட். அது நம்மளுக்கு தேவையே கிடையாது. நம்மளுக்கு தேவை ஃபஸ்ட்டு 15 பாயிண்ட்டும் அடுத்து 15 பாயிண்ட்டு தான். போனஸாக அது ஃபஸ்ட்டு 5 நிமிஷத்துலேயே அந்த 40 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சு, 30 பாயிண்ட்டும் கிடச்சிருச்சுன்னா நம்மளுக்கு ஓகே தான். ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன பண்ணுச்சு அப்படின்றது நீங்கள் தெளிவாக பாருங்கள். மேலே போச்சு. அதுக்கப்புறம் நம்ம டார்கெட்லாம் முடித்தோடனே தெளிவாக வந்து எந்த லோவை கட் பண்ணி உள்ளே வந்தாலும் அந்த லோவை கட் பண்ணி கீழே வந்துட்டான். அதாவது புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணிட்டான். ஓகேங்களா? புட் ஆப்ஷன் எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணால் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐயை தாண்டும். ஓகேங்களா? அதேமாதிரி மார்க்கெட்டும் எஸ்டர்டே ஐயை தாண்டும். இதுதான் ரூல். ஓகேங்களா? அந்த மாதிரி தாண்டினானா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக தாண்டிடான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டும் ப்ரீமியமும் சேம் சைடு நடக்குது. அதாவது ப்ரீமியம் வந்து 22,400 அப்படின்ற புட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து எஸ்டர்டே லோவை பிரேக் பண்ணி கீழே வந்துட்டான். ஆனால் மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை தாண்டிட்டான் அந்த டைமில். ஓகேங்களா? ஓகே. அப்போது நம்ம கால் ஆப்ஷனை திருப்பி எடுக்கலாமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக நம்ம ஒரு என்ட்ரி தான் நம்ம எப்போதுமே பர்ஃபெக்டாக, அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பெரியில் எப்போதுமே ஒரு 1 ஹவரில் ட்ரேடிங் முடிச்சுட்டு வந்துடணும். அந்த ஃபஸ்ட்டு என்ட்ரியை நம்ம எடுக்கலை, விட்டுட்டோம் அப்படின்னா தான் செகண்ட் என்ட்ரி போகணும். இதுதான் நம்ம ரூல். ஓகேங்களா? இருந்தாலும் இதில் 2 என்ட்ரி வந்திருக்கு அப்படின்றது சொல்கிறதுக்கோசம் தான் இதை நம்ம காட்டுறோம். ஓகேங்களா? இல்லை ஃபஸ்ட் என்ட்ரி மட்டும் எடுத்தாலே போதுமானது. அதுக்கப்புறம் மார்க்கெட் நம்ம ப்ராஃபிட் பண்ணிட்டோன்னே எப்படி போனாலும் சரி நம்ம அதை பற்றி மைண்ட் பண்ணவே கூடாது. ஓகேங்களா? இது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஓகே. அப்போ ஃபஸ்ட் என்ட்ரி எடுக்காதவங்க எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டும் ப்ரீமியம் அதுக்கப்புறம் எப்போதுமே ஃபஸ்ட்டு கால் பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் புட்டு பர்ஃபார்ம் பண்ணுவோம். புட்டு பர்ஃபார்ம் பண்ணால் அதுக்கப்புறம் கால் பர்ஃபார்ம் பண்ணுவோம். இப்படி தான் ஆப்ஷன் மார்க்கெட்டில் பெரும்பாலும் நடக்கும். அதுவும் எக்ஸ்பெரியில் பெரும்பாலும் இப்படி தான் நடக்கும். ஒன் சைடாக போகிறதுன்றது ரொம்ப ரேராக தான் போகும். ஓகேங்களா? அது ப்ரீமியத்தோட கண்டிஷனை பொறுத்து இருக்குது. நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் இருந்தால் நம்ம எடுக்க போகிறோம், இல்லைனா கிடையாது. நம்ம எப்படி மார்க்கெட் மாறினாலும் ஒரே ட்ரெண்டாக போனாலும் சரி, ரிவர்ஸ் ஆனாலும் சரி, மார்க்கெட் வந்து கண்டிப்பாக நம்ம ஸ்ட்ராட்டஜி பிரகாரம் காட்டிடும் அது. ஓகேங்களா? ஓகே. அதுதான் இப்போ நான் சொல்ல வரேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் எஸ்டர்டேயை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கீழே உடச்சி நம்மளுக்கு புட் ஆப்ஷனில் என்ட்ரி கொடுத்தான் நம்ம ஜாக்பாட் ஸ்ட்ராட்டஜி பிரகாரம். அதே மார்க்கெட் அதுக்கப்புறம் என்ன பண்ணுறான் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு 11 மணி போல் திருப்பி எஸ்டர்டேயை மேலே உடச்சி வந்து புல் பேக் ஆகி திருப்பி மேலே போகிறான். ஓகேங்களா? அப்போது இது 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 வந்து மார்க்கெட் வந்து 11 மணிக்கு தான் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டேயை தாண்டுறான். ஆனால் ப்ரீமியம் வந்து என்ன பண்ணான் அப்படின்னு கேட்டிங்கன்னா 22,400 புட்டுன்றவன் எஸ்டர்டே லோ வந்து முதல்லையே உடச்சிட்டான். அதாவது 10:30 மணிக்கே உடச்சிட்டான். அதாவது மார்க்கெட் 11:15 தான் ஐயை தாண்டுது. ப்ரீமியம் வந்து 10:30 மணிக்கே கீழே உடச்சிட்டான். ஓகேங்களா? இதை எதுக்கு நான் காட்டுறேன் அப்படின்னா ஒரு ஆப்ஷன் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ப்ரீமியம் தான் ஃபஸ்ட்டு என்ன நடக்க போகுதுன்றதை இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? மார்க்கெட் அதுக்கப்புறம் தான் அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம ப்ரீமியம் மட்டும் வச்சு பார்த்தாலே போதுமானது. சில டைமில் ப்ரீமியமும் மார்க்கெட்டும் சேம் சினாரியோவில் இப்போ காலையில் நடந்த மாதிரி காலையில் நடந்தது 10 நிமிஷத்துலேயே மார்க்கெட்டும் கால் ஆப்ஷனும் எஸ்டர்டே கீழே உடச்சிட்டான். அந்த மாதிரி இருந்தால் உடனே டப்புன்னு போய் எடுத்துகிட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகேங்களா? அது வந்து ஒரு சூப்பரான ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்குதுன்னு அர்த்தம். மார்க்கெட் இப்போது இறங்க போகுது அப்படின்றது ஒரு அர்த்தம் அதுக்கு. ஓகேங்களா? அதுக்குன்னு ப்ரீமியம் மட்டும் ஒரு சினாரியோ காட்டிச்சுன்னா அது பவர் இல்லை அப்படிலாம் கிடையாது. ஓகேங்களா? ரெண்டுமே பர்ஃபெக்டாக இருக்கும். இருந்தாலும் அது ஒரு கூடுதல் பலம், அவ்வளோதான். மார்க்கெட்டும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணும்போது ஒரு கூடுதல் பலம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்போது 10:30 மணிக்கே ப்ரீமியம் சொல்லிடுச்சு. அப்பயே நம்மளுக்கு தெரியும் மார்க்கெட் வந்து ஐயா உடைக்க போகுது, கால் ஆப்ஷனும் ஐயா உடைக்க போகுது அப்படின்ட்டு. ஓகேங்களா? அப்போது கால் ஆப்ஷனை நம்ம ஆக்சுவலாக ப்ரீமியம் 10:30 மணிக்கு உடச்சிருச்சு எஸ்டர்டே லோவை. அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போக போகிறான் அப்படின்றது தான் ரூல். ஓகேங்களா? ஆக்சுவலாக எஸ்டர்டே ஐ வரைக்கும் போக போகிறான், அதாவது இது வரைக்கும் போக போகிறான், 140 வரைக்கும் போக போகிறான் அப்படின்ட்டு. இதுதான் எஸ்டர்டே ஐ வரைக்கும் போக போகிறான் அப்படின்ட்டு அர்த்தம். ஓகேங்களா? ஆக்சுவலாக இது 64ன்றது என்னென்னா இது ஒரு அட்வான்ஸ் லெவல் இது. ஓகேங்களா? கரெக்டாக எக்ஸாக்டாக பாருங்கள். 10:30 மணிக்கு ப்ரீமியம் வந்து எஸ்டர்டே லோவை கட் பண்ணிட்டான் புட் ஆப்ஷன். அப்போ இவன் ஐ வரைக்கும் போகணும். ஆனால் மார்க்கெட் மூவே ஆகலை 10:30 மணிக்கெலாம்.
ஆக்சுவலாக பாருங்கள் மார்க்கெட் வந்து எங்கே நிற்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் லெவலில் தான் சப்போர்ட் எடுக்குது. இந்த மாதிரி அட்வான்ஸ் லெவலில் ஒரு பாட்டம் 2 பாட்டம்லாம் கொடுத்து சஸ்டெயின் ஆகிறானா மார்க்கெட் சப்போர்ட் அந்த இடத்துல எடுத்து மேலே போக போகுதுன்றத நீங்கள் அந்த இடத்துல புரிஞ்சிக்கணும். ஓகேங்களா? ஓகே, இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா புட் ஆப்ஷன் லோவை உடச்சிட்டான். கரெக்டாக பாருங்கள் எத்தனை மணிக்கு, இன்னும் 11:15 மணிக்கு மார்க்கெட்டும் எஸ்டர்டேயை உடச்சிட்டான். அப்போது கால் ஆப்ஷன் எஸ்டர்டேக்கு கீழே இருக்குது, 11:30 மணி வரைக்கும் இங்கேயே இருக்குது. அதாவது ஃபஸ்ட்டு ஒரு சினாரியோவில் போயிட்டான், 11 மணிக்கு மேலே போயிட்டான். மேலே போய் கீழே புல் பேக்கில் வந்தவன் கரெக்டாக மார்க்கெட்டும் ப்ரீமியம் சேம் சினாரியோவில் இருக்குது. அப்போது 11:15. ஓகேங்களா? அதாவது புட் ஆப்ஷனும் எஸ்டர்டே லோ கீழே இருக்குது, மார்க்கெட்டும் எஸ்டர்டேக்கு மேலே இருக்கிறான். அப்போது கால் ஆப்ஷன் மட்டும் எஸ்டர்டேக்கு கீழே இருப்பான். இவங்க 2 பேரும் சேம் சிக்னலில் இருக்கும்போது கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். புட் ஆப்ஷன் லோவை உடைச்சா கால் ஆப்ஷன் ஐயை உடைக்கணும். இதுதான் ரூல். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள் 11:30 மணிக்கு இங்கே அதுவும் இன்னொன்று அட்வான்ஸ் லெவலில் சப்போர்ட்டில் வர இருக்கலாம். அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஓகேங்களா? கரெக்டாக பாருங்கள் 65ன்றது ஒரு அட்வான்ஸ் லெவல். கரெக்டாக 150 வரைக்கும் போச்சு மார்க்கெட். 65 150 கிட்டத்தட்ட எவ்வளோ பாயிண்ட்டு நீங்களே பார்த்துங்க. ஓகேங்களா? ரொம்ப சூப்பரான பாயிண்ட். இன்றைக்கி எக்ஸ்பெரி 2 சைடும் இன்றைக்கி மார்க்கெட் நல்ல மூவ்மெண்ட் கொடுத்தது. அதாவது ஏற்ற இறக்கம் இந்த மாதிரி மேலே கீழே அப் அண்ட் டவுன்ஸ் நல்லா இருந்ததுன்னா நல்லா ப்ராஃபிட் பண்ண முடியும். மூவ்மெண்ட் கம்மியாக இருந்தால் கூட நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு ஈஸியாக ப்ராஃபிட் பண்ண முடியும். ஒன் சைட் மார்க்கெட் இருந்தாலும் ப்ராஃபிட் எப்படி இருந்தாலும் நம்ம அழகாக உள்ளே போயிட்டு 15 பாயிண்ட் நம்ம எடுத்துகிட்டு வரலாம். இதில் என்ன ஒரே ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டால் கரெக்டாக நீங்கள் பொறுமையாக இருந்து இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வந்தால் மட்டும் பண்ணால் போதும். ஓகேங்களா? நம்ம ஜாக்வார் ஸ்ட்ராட்டஜியில் சொன்ன ஸ்ட்ரக்சர் இருந்தால் மட்டும் நீங்கள் ட்ரேடு உள்ளே போனால் போதும். இல்லைனா நீங்கள் அது வர வரைக்கும் வெயிட் பண்ணி எடுத்தாலே போதும். ஏதாச்சும் ஒரு என்ட்ரி எடுத்துகிட்டு அதோட சைலண்ட்டாக விட்டுடணும். 2வது என்ட்ரி இப்போ நம்ம வந்ததுனால காட்டணும், ஆனால் அதை எடுக்க சொல்லலை. நம்ம ஃபஸ்ட் என்ட்ரி எடுத்துகிட்டு இருந்தால் கண்டிப்பாக இந்த செகண்ட் என்ட்ரி நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு தான் நாங்கள் 99% சொல்லுவோம். ஓகேங்களா? எல்லா என்ட்ரி நீங்கள் எடுக்கணும்னு நினைக்கிறது அது உங்களோட டேலண்ட்டு, உங்களோட ப்ராக்டிஸ், உங்களோட கான்ஃபிடென்ட்டு, நீங்கள் எவ்வளோ அமௌண்ட் வச்சுருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி மணி மேனேஜ்மெண்ட் பண்ணி பண்ணுறது உங்களோட விஷயம் அது. ஓகேங்களா? சில பேர் மணி மேனேஜ்மெண்ட் அதுக்கு ஏற்ற மாதிரி பண்ணுவாங்க. ஒரு நாளைக்கு 2 என்ட்ரி, இவ்வளோ ஸ்டாப் லாஸ், இவ்வளோ டார்கெட் அப்படின்ட்டு. அதுதான் சொல்கிறேன். இதில் மெயின் வந்து டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தால் மட்டும்தான் இதில் தெளிவாக நீங்கள் வின் பண்ண முடியும். ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு 90% உங்களுக்கு வின்னிங் ரேஷியோ இருந்தாலும் இதில் வந்து பொறுமையும் டிசிப்ளினும் மணி மேனேஜ்மெண்ட்டும் ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? அதை நீங்கள் பிளான் பண்ணி எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ அதுதான் ரொம்ப முக்கியம். இன்னொன்று என்ட்ரியை ஃபில்டர் பண்ணிக்கணும். நீங்கள் டெய்லி என்ட்ரி எடுக்கணுன்ட்டு அவசியம் கிடையாது. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர்லையும் டெய்லி நீங்கள் எடுத்துக்கிட்டே இருக்கணும்லாம் அவசியம் கிடையாது. வாரத்துக்கு இந்த மாதிரி ஒரு 2 என்ட்ரி போதும் நம்மளுக்கு. இந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் பர்ஃபெக்டாக இருக்குது. 10 என்ட்ரி எடுத்தால் கண்டிப்பாக 9 என்ட்ரி 8 என்ட்ரி டார்கெட் அடிச்சிருது. 20 பாயிண்ட் கன்ஃபார்மாக கொடுத்துட்டு தான் ரிட்டர்ன் ஆகலாம். அப்படின்னா அந்த ஸ்ட்ரக்சரில் மட்டும் வந்தால் பண்ணுங்கள், இல்லைனா வேடிக்கை மட்டும் பாருங்கள், அவ்வளோதான். இதுதான் நம்ம சொல்கிற அட்வைஸு. ஓகேங்களா? ஏன்னா மார்க்கெட்டுன்றது வந்து இது வேர்ல்டு வைஸ் ரொட்டேட் ஆகிறது. என்ன வேணால் பண்ணுவான் அந்த டைமில். அதாவது உதாரணத்துக்கு ஒரு பெரிய கடல்னு கூட சொல்லலாம். இதில் வந்து நம்மளுக்கு எந்த இடத்துல நம்மளுக்கு வாய்ப்பு இருக்கோ கரையிலேயே ரிஸ்க் எடுக்காமல் ஆழத்து உள்ள போகாமல் கரையிலேயே மீன் கிடச்சா பிடிச்சிட்டு வெளியே வந்துடணும் டக்குன்னு. ஓகேங்களா? இதுதான் சேஃபு. ஓகேங்களா? உள்ளே போய் தான் பண்ணணும், ரொம்ப ஆழத்தில் போய் தான் மாட்டி தான் பண்ணணும், ரிஸ்க் எடுத்து தான் பண்ணலாம், அப்படிலாம் பண்ணவே கூடாது. ஏன்னா மார்க்கெட் இங்கே தான் இருக்க போகுது. இன்றைக்கி மார்க்கெட்டில் நம்மளுக்கு என்ட்ரியே கிடைக்கல, நம்ம ஸ்ட்ரக்சர் பிரகாரம் வரலன்னா நாளைக்கு கண்டிப்பாக வந்து நீங்கள் இப்போ இத்தனை வருஷமாக மார்க்கெட்டில் நம்ம போடுற வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. டெய்லி தான் நம்ம என்ட்ரி போட்டுக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? இப்போது அதனால தான் நம்ம வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கோன்னா வீடியோவே குறைச்சிட்டோம். கரெக்டான என்ட்ரி வருது இல்லைங்களா? அந்த என்ட்ரியை மட்டும் போடுறோம். நம்ம வாரத்துக்கு 2 வீடியோ 3 வீடியோ போடுறோம். அந்த ஸ்ட்ரக்சர் மட்டும் நீங்கள் பண்ணாலே போதுமானதுன்றதுக்கோசம் தெரிஞ்சுக்கணும் தான் போடுறோம். நிறைய பேர் இல்லை வீடியோ டெய்லி போடுங்க எனக்கு அப்போ தான் புரியும் அப்படின்னு சொன்னதுனால இப்போ நம்ம டெய்லியும் போடுறோம். ஓகேங்களா? அதுவும் நீங்கள் பார்த்துங்க. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், இன்றைக்கி ரொம்ப ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான என்ட்ரி தான். ஓகேங்களா? ஃபஸ்ட் என்ட்ரி புட் ஆப்ஷன் கொடுத்தான், செகண்ட் என்ட்ரி கால் ஆப்ஷன் கொடுத்தான். இன்சைட் மார்க்கெட் 2 சைடு தான் மூவ் ஆகும். அதுவும் இன்றைக்கி எக்ஸ்பெரி. ஓகேங்களா? எப்படி இருந்தாலும் சரி, அவன் 2 சைடு மூவ் பண்ணாலும் சரி, இல்லை ஒன் சைடாக போனாலும் சரி, இல்லை மூவ்மெண்ட்டே இல்லாலும் சரி, நம்ம ஸ்ட்ராட்டஜி வச்சு ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் என்ட்ரி எடுத்து ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே கைஸ், இந்த ஸ்ட்ராட்டஜி பற்றி இன்னும் மேலும் தெரிஞ்சுக்கணும், இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் கற்றுக்கணும் வாங்கணும்னு நினச்சா நம்ம டெலகிராம் சேனல் டிஸ்கிரிப்ஷனில் நம்ம காண்டாக்ட் லிங்க் இருக்குது, அதில் வந்து நம்மளை காண்டாக்ட் பண்ணலாம் கைஸ். ஓகே கைஸ், நாளைக்கு மார்க்கெட்டில் பார்க்கலாம். தேங்க்யூ.